Praise the Lord. Welcome to Pray with Samuel. From today, we are going to learn and meditate on the qualities of our Lord Jesus Christ. So மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது Jesus is the God of quality. பைபிள்ல நம்ம இயேசுவின் பல அற்புதங்களை பார்த்திருக்கோம். அதுல முதலாவதான அற்புதம் என்ன? கானா ஒரு கல்யாணத்துல இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது. இதுல இருந்து பல காரியங்களை நம்மளால பேச முடியும். பட் பிரதானமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அந்த இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு பதிலா தண்ணிய குடிங்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? யாராவது மதிச்சிருப்பாங்களா? திராட்சை ரசம் முன்னாடி அந்த சூழ்நிலையில தண்ணிக்கு ஒரு மதிப்புமே கிடையாது. தண்ணிக்கு சுவை இல்லை, மனம் இல்லை, நிறம் இல்லை. மொத்தத்துல அந்த பந்தியில சர்வ் பண்ண எந்த ஒரு தகுதியுமே தண்ணிக்கு கிடையாது. அங்கதான் நம்ம இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்கிறார். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத தண்ணீர் இப்ப இயேசு வந்ததற்கு பிறகாக எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான, ஆச்சரியப்படத்தக்கதான சுவையுள்ள வைனா அது மாறிடுச்சு. இயேசு வந்ததுக்கு அப்புறமாக இப்ப தண்ணீரோட குவாலிட்டி என்ன? இட்ஸ் மச் பெட்டர் தேன் அ வைன். Our God is a God of quality. இன்னொரு விஷயம் சொல்லவா? இயேசுவை அறியாதவங்க அவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த தண்ணீர் மாதிரியே மற்றவங்களால மதிக்கப்படாம இருந்த நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய சூழ்நிலைய, குவாலிட்டியே இல்லாத நம்மளுடைய லைஃபை எல்லாரும் மதிக்கத்தக்கதாய், பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதாய் இயேசு மாற்றுகிறார். அவர் அன்னைக்கு செய்த அந்த முதல் அற்புதம் தான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கிற முதல் அற்புதமாய் காணப்படுகிறது. Our God is a God of quality. God bless you.